10 டேஸ்ல பிராத்மிக் எக்ஸாம்க்காக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுல டே 3க்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 7ல இருக்கிற ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பிராத்மிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 7ல இருக்க ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "சஹி யா கலத் லிக்கியே." இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சஹி அப்படின்னா ட்ரூ, கலத் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராத்மிக் புக்ல பாக் 3 கத்ய பாத். அதாவது பாக் 3 அப்படின்னா பார்ட் 3, கத்ய பாத் அப்படின்னா ப்ரோஸ் லெசன். இந்த பார்ட்ல தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இப்ப அதுல தான் நம்ம ஒவ்வொரு லெசனா பார்க்க போறோம். லெசன் 1 पेशेवर किसान खेत जोतते हैं அப்படின்னா farmers plow the fields. அதாவது விவசாயிகள் வயல்களை உழுகிறார்கள். இப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சஹி. கிசான் கேத் ஜோத்தே ஹே அப்படின்னா ஆன்சர் வந்து சஹி, ட்ரூ. मकान बनाने वाले को जुलाहा कहते हैं அப்படின்னா a person who builds houses is called a weaver. வீடுகளை கட்டுபவர் நெசவாளர் என்று அழைக்கப்படுகிறார். இப்ப இது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலத், அதாவது ஃபால்ஸ். ஜுலாஹா கர்கோன் பர் கபடா புன்தி ஹே, அதாவது வீவர்ஸ் வீவ் கிளாத் ஆன் லூம்ஸ். நெசவாளர்கள் தறிகளில் துணி நெய்கிறார்கள். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஹி, ட்ரூ. आभूषण बनाने वाले को बड्डी कहते हैं. A person who makes ornaments is called a carpenter. ஆபரணங்களை செய்பவர் தச்சர் என்று அழைக்கப்படுகிறார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலத், ஃபால்ஸ். லோஹார் லோகே சாமான் பனாத்தே ஹே. பிளாக்ஸ்மித்ஸ் மேக் அயன் கூட்ஸ். கொல்லர்கள் இரும்பு பொருட்களை செய்கிறார்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஹி, ட்ரூ. नेक्स्ट लेसन 2 विटामिन स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. அதாவது a healthy mind resides in a healthy body. ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் உறைகிறது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா சஹி. ए बी सी डी आदि कई विटामिन है. There are several vitamins such as A, B, C, D, etc. ஏ, பி, சி, டி போன்ற பல வைட்டமின்கள் உள்ளன. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஹி. बी विटामिन की कमी के कारण आदमी बात बात में गुस्सा करता है. A deficiency of B vitamins causes a person to get angry over trivial matters. பி வைட்டமின்களின் குறைபாடு ஒருவரை சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட வைக்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா सही, ट्रू. डी विटामिन की कमी से दांत के निकलते समय तकलीफ नहीं होती है. Vitamin D deficiency does not cause discomfort during teething. பல் முளைக்கும் போது வைட்டமின் டி குறைபாடு அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில்லை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலத், ஃபால்ஸ். नेक्स्ट लेसन 3 कन्याकुमारी. कन्याकुमारी भारत के उत्तरी छोर पर है. கன்னியாகுமரி இஸ் அட் த நார்தர்ன் டிப் ஆஃப் இந்தியா. கன்னியாகுமரி இந்தியாவின் வடக்கு முனையில் அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலத், ஃபால்ஸ். कन्याकुमारी में 3 समुद्रों का संगम होता है. The confluence of 3 seas takes place at Kanyakumari. கன்னியாகுமரியில் 3 கடல்களின் சங்கமம் நிகழ்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஹி, ட்ரூ. कन्याकुमारी में स्वामी विवेकानंद का स्मारक भवन है. स्वामी विवेकानंदा's memorial building is located in கன்னியாகுமரி. சுவாமி விவேகானந்தரின் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஹி, ட்ரூ.
देवी कन्याकुमारी का मंदिर नया है. The temple of goddess Kanyakumari is new. கன்னியாகுமரி அம்மன் கோயில் புதியது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா கலத், ஃபால்ஸ். चट्टान पर संत तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. A statue of Saint Tiruvalluvar is installed on the rock. அந்த பாறையின் மீது திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா சஹி, ட்ரூ. பாக் 3ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ்ல மட்டும்தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. ஸோ இதுல மொத்தம் நம்ம 14 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிராத்மிக் கொஸ்டின் பேப்பர்ல ரோமன் நம்பர் 7ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழ மொத்தம் 5 குடுத்து எனி 4 எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த 14ல ஏதாவது 13 நீங்க தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அத அட்டெண்ட் பண்ணிரலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு மட்டும் வந்து 4 மார்க்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மார்க். ஸோ இந்த 14ல ஏதாவது 13 தரவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த 4 மார்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர ரோமன் லெட்டர்ஸ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.